சின்ன பொண்ணு என்ன உன் மாமியாரும் மாப்பிள்ளையும் சத்தம் கட்டாம இருக்காங்களே, என்ன நகை தருவாங்களா இல்லையா? ஏம்மா அவங்கதான் தரேன்னு சொல்லியிருக்காங்களாம்மா, அப்புறம் என்னம்மா தருவாங்க. நீ இப்படி ஏமாலியாவே இருக்காதடி, சொல்லுறத கேளு. இப்படி ஏமாலியாவே இருந்தேன்னு வச்சுக்கோ, உன்னை ஏமாத்திட்டு நல்லா சந்தி சிரிக்க வச்சிருவாளுங்க பாத்துக்கோ ரெண்டு பேரும். என்னம்மா சொல்றா, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா, இப்படியே இரு, அப்பதான் தெரியும் உனக்கு. ஒண்ணுமே இல்லாம கடைசியில குழந்தைக்கு ஒண்ணுமே இல்லாம நடு ரோட்ல தான் நிக்கணும். நம்ம என்ன, அவங்க வீட்டு நகையவா கேட்கும், நம்ம வீட்டு நகையை தானே கேட்கும், அப்புறம் என்ன? நீ சொல்லுறது சரிதாம்மா, ஆனா அவங்க புரிஞ்சுக்கணும்லம்மா எல்லாத்துக்கும். இங்க பாரு, இதே மாதிரி இருந்தேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறமா நீ சிங்கி தான் அடிக்கணும், அவ்வளவுதான் சொல்லுவேன் பாத்துக்கோ. இதுக்கு மேல எனக்கு எதுவும் தெரியாது. என்னம்மா நீ இப்படி சொல்றா? பின்ன என்னடி, உன் மாப்பிள்ளைய கூப்பிட்டு கேளு, அவரை கொஞ்சம் டென்ஷன் பண்ணு. ஆமா, அவங்க அம்மா கிட்ட போய் கேட்க சொல்லி. இல்லன்னு வச்சுக்கோ, இந்த மாதிரிதான் இருக்கணும் நீ கடைசி வரைக்கும். அவங்களும் சத்தம் காட்டாம இதான் நல்ல சாக்குன்னு இருந்துப்பாங்க. சரி நான் கேட்கேன் இரு. இப்ப மாச்சு புத்தி வந்ததே, என்னத்த சொல்ல உன்னெல்லாம். என்னங்க என்னங்க? அது வர இரு சின்ன பொண்ணு. இங்க பாருடி, மாப்பிள்ளை கிட்ட அழுத்தம் திருத்தமா சொல்லிடு, இல்லன்னா அவ்வளவுதான். சரிம்மா நான் சொல்றேன் இரு, வாயை முடிக்கிட்டு இரு. ஆமா, எப்ப பார்த்தாலும் என்கிட்டயே சண்டைக்கு வா. என்ன சின்ன பொண்ணு, என்ன ஆச்சு அப்படி கூப்பிட்டியே? ஏதாச்சும் உடம்புக்கு இடம் சரியில்லையே? என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போனோமா? என்ன சொல்லு. மாப்பிள்ள அதெல்லாம் இல்ல, ஏன் இப்படி பதறீங்க? இல்லத்த, சின்ன பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியல, அதனாலதான். சொல்லு சின்ன பொண்ணு, என்ன? என்னங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, நான் அதுக்காண்டிலாம் ஒன்னும் கூப்பிடல. அப்படியா? சரி சரி, என்ன சொல்லு. ஒரு நிமிஷம் இருங்க. ஏம்மா நீ கொஞ்சம் வெளியே போம்மா. ஏன் சின்ன பொண்ணு இப்படி சொல்ற? அத்தை இருக்கட்டுமே. இல்லைங்க இருக்கட்டும், இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஏம்மா நான் சொல்றேன்லம்மா, நான் வெளியே போ. இருக்கட்டும் மாப்பிள்ள, அவ ஏதாச்சும் தனியா உங்ககிட்ட பேசணும்னு நினைப்பா. சரி நான் போறேன். ஏன் சின்ன பொண்ணு, உங்க அம்மா வெளியே போச்சோன்னா அவங்க ஏதாவது தப்பா எடுத்துக்க போறாங்க. இப்படி சொன்னா எப்படி? இல்லைங்க அது இல்ல, அது வந்து நம்ம குடும்ப விஷயம்ல, அவங்களுக்கு எதுக்கு, அதுக்கப்புறம் அது ஒரு பிரச்சனையா ஆகும், அவங்க தான் சொல்லி கொடுத்து பேசுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்காண்டிதான். அப்படி என்ன சின்ன பொண்ணு நீ கேட்க போற இப்போ? இல்லைங்க அது ஒண்ணும் இல்ல, உங்க தங்கச்சி கிட்ட நகை இந்த இது இருக்குல்ல, அதான் அந்த விஷயம் என்ன ஏதுன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான், கேட்கலான்னு சொல்லிட்டு தான் உங்களை சொன்னேன். அதுக்கு என்ன சின்ன பொண்ணு தயங்கி தயங்கி கேட்டுக்கிட்டு இருக்க? இது அத்தை முன்னாடி கேட்க வேண்டியதுதானே? இல்லைங்க அதை கேட்க போனோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் எங்க அம்மா தான் சொல்லி தரான்னு உங்க அம்மா சொல்லுவாங்க, அது ஒரு தனி சண்டையா வரும், அதனாலதான். இரு, எங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு வாரேன். சரியா? நீ வேணா வா. சரி நான் வாரேன். சரி வா போவோம். என் முக வர போயே இவ்வளவு நாள் ஆகுது. சரி என்ன ஏதுன்னு கேப்போம் போன பண்ணி அவளுக்கு. எம்மாடி ராதிகா? அம்மாதாம்மா பேசுறேன். அதாம்மா இந்த நகை என்னாச்சுன்னு கேட்கலாம் தான் ஃபோன் பண்ணேன். இங்க அவ அம்மா காரி உட்காந்துக்கிட்டு என் உயிரை வாங்கிட்டு கிடக்கா, அதனாலதான் போன பண்ணேன். சரி 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 சரி. சரிம்மா சரிம்மா. எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டியா? சரிம்மா சரிம்மா. கம்மல் மட்டும் ரெடி பண்ணலையா? சரி வா பாத்துக்கலாம் வா. அம்மா கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு, அந்த காசை கொடுத்துட்டு மொத்தத்தையும் கொடுத்துருவோம். கம்மலை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா காசு வேணா வாங்கிக்கலாம். வா சீக்கிரம் கிளம்பி வாமா. சரிம்மா சரிம்மா. அப்படியா? சரி சரி. மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரையோ? சரிம்மா சரிம்மா. சரிம்மா அப்ப அம்மா வைக்கிறேன். இன்னைக்கு எல்லாவளுக்கும் இருக்கு, ஒரு முடிவு கட்டணும். ஆமா வந்துட்டான். என்னப்பா சொல்லு, கேக்குது. ஏமா அந்த நகை என்னாச்சுமா கேட்டியா? அதானே பார்த்தேன், என்னடா காலையில ஆரம்பிப்பாளுங்களே அம்மையும் அவ்வளோ இன்னும் ஆரம்பிக்கலையேன்னு பார்த்தேன். சொல்லி கூட்டிட்டு வந்தாளா? கேட்டேன்ப்பா. இங்க பாருங்க அத்தை, நான் ஒன்னும் சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வரல, இதுக்கு மேல என் பேச்சுக்கு வந்தீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஆமா தெரியும் தெரியுமா, நீ எந்தெந்த மாதிரி எந்தெந்த நேரத்துல எந்தெந்த மாதிரி பேசுவான்னு சொல்லிட்டு. ஏமா கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுமா. அத சொன்னல இன்னைக்கு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு, அப்புறம் என்ன? பரவாயில்லையே, ஒரு வழியா ரோசை வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்களே. இல்ல இல்ல எடுத்துட்டு வாரேன்னு சொல்லியிருக்காங்க, என்ன நடக்க போதோ. ஏம்மா நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருமா. பாரு ரெண்டு பேரும் நல்லா பேசி வச்சுக்கிட்டு அப்படியே நடிக்கிறாளுங்க வந்து. இவளுங்களை பத்தி நம்மளுக்கு தெரியாதா? இன்னைக்கு என் மவ எடுத்துட்டு வருவா நகைய, எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட நான் பேசிக்கிறேன். கிழவிக்கு ரோசை அதிகம் தான். ஆமா நான் கிளவி, இவ குமரி. நல்ல முடியெல்லாம் கருகருன்னு வச்சிருக்காள குமரி, அதை நான் சொல்லுவா. இங்கே நரைச்சுதான் போயிருக்கு, அங்கேயே நரைச்சுதான் போயிருக்கு, போட்டி. கால் மேல கால் வரவா இதுல? ஏன் காலு நான் போடுறேன், இவளுக்கு என்னவா? பாப்போம் பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. பாருங்க வந்ததுக்கு அப்புறம் தெரியும் உங்களுக்கு, கச்சேரி இருக்கு.